குடந்தையில இருந்து புறப்பட்ட வந்தியத்தேவன் முதல்ல அரசலாற்றங்கரையை நோக்கி போனான். வழியில அவன் பார்த்த காட்சிகள் எல்லாம் சோழ நாட்டை பத்தி அவன் கேள்விப்பட்டிருந்ததை விட ரொம்பவே அவனை பிரமிக்க செஞ்சது. எந்த ஒரு அழகான காட்சியுமே முதல் முறை பார்க்கும்போது ரொம்பவே அழகா தோணும் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வந்தியத்தேவனுக்கும் இருந்தது. இந்த பகுதியில நம்ம ஆசிரியர் அமரர் கல்கி அந்த காலத்துல சோழ நாடு எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு ஒரு வர்ணனையா கொடுக்கறாங்க. தெரிஞ்சுக்க புக் படிங்க. ராஜமௌலி படத்துல மகிழ்மதிய காட்டுற மாதிரி நானும் விஷுவல் வீடியோ பண்ணா உங்களுக்கு காட்டிருக்கலாம். முடியாதே. சரி, அப்படி அங்க என்ன பார்த்தா? வயல், தோட்டம், தோப்பு, ஓடைகள், குளங்கள், நடவு செய்யற பெண்கள்னு இந்த அத்தியாயத்துல சோழ நாடு எவ்வளவு செழிப்போட இருந்ததுன்னு சொல்லிருப்பாங்க நம்ம ஆசிரியர். எல்லாத்தையும் பார்த்துட்டே குதிரையில மெதுவா போன நம்ம கதாநாயகன் கண்களுக்கு வேலை இருந்தாலும் மனசு இன்னொரு பக்கம் இருந்தது. ஏதோ உள்ளுக்குள்ள பனி மூண்ட மாதிரி தோணுச்சு. அதுல ஒரு பெண்ணோட முகம் தெரிஞ்சுட்டே இருந்தது. ஆஹா, அந்த பொண்ணு அவளோட செவ்விதழ்களை திறந்து தன்கிட்ட சில வார்த்தைகள் பேசிருக்க கூடாதா? பேசிருந்தா அப்படி அவளுக்கு என்ன நட்டமாயிர போகுது? அவ யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை வேணாமா? என்னைய பார்த்தா என்ன அவ்வளவு அலட்சியமாவ தோணுது? இந்த ஜோசியரும் அவ யாருன்னே சொல்லாம ஏமாத்திட்டாரு. அவரு கெட்டிக்காரர் தான், அசாத்திய கெட்டிக்காரர். பின்ன அடுத்தவங்க மனசுல எப்படியெல்லாம் ஆழம் பாக்குறாரு, எவ்வளவு உலக அனுபவத்தோட பேசுறாரு. முக்கியமான விஷயம்னு ஒண்ணுமே சொல்லலதான். அதுவும் ராஜாங்க சம்பந்தமான பேச்சுக்கள்ல அவர் எதுவுமே சொல்லாம தப்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சதையே சாதுரியமா சொல்லியும் சமாளிச்சிட்டாரு. எது எப்படியோ தன்னோட அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சத்துக்கு வந்திருக்கிறதா நல்ல வார்த்தைகள் சொன்னார்ல, அந்த குடந்தை ஜோதிடர் நல்லா இருக்கட்டும். இப்படி எல்லாம் சிந்திச்சுக்கிட்டே போனா நம்ம வந்தியத்தேவன். எதிரில சில காட்சிகள் அவனை நிஜ உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு. சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தான். அடர்ந்து வளர்ந்த மரங்கள் மறைச்சிட்டு இருந்ததுனால அங்க யாரும் தெரியல. குதிரையை தட்டி விட்டு குரல் வந்த திசையை நோக்கி போனான். ஐயோ ஐயோ, முதலை முதலை அப்படின்னு ஒரே சத்தம். ரெண்டு மரங்களுக்கு இடையில சில முகங்கள் பீதி அடைஞ்சு இருந்தது. ஆஹா, என்ன அதிசயம்! அதுல ரெண்டு பெண்கள் ஜோசியர் வீட்டுக்குள்ள பார்த்தான்ல, அவங்களேதான். இத எல்லாத்தையும் நொடி பொழுதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் வந்தியத்தேவன். அத மட்டுமா பார்த்தான்? அடர்த்தியான ஒரு மரத்துக்கடியில வேரோடு வேரா பாதி தரையிலையும் பாதி தண்ணிக்குள்ளையுமா இருந்தது ஒரு முதலை. அதுவும் வாய பிளந்துட்டு இருந்துச்சு. குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடிதான் கொள்ளிட நதிக்கரையில ஒரு கொடூரமான முதலைய பார்த்தான் இல்லையா? அதனால அது எவ்வளவு பயங்கரமான பிராணின்றதையும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். அதுல இந்த முதலைய பார்த்ததும் அவன் பதறி போனான். ஏன்னா இந்த முதலை பயந்து நடுங்கின அந்த பெண்கள் பக்கத்துல இருந்தது. அது ஒரு பாய்ச்சல் பாஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த பெண்களோட கதி அதோ கதி ஆயிடும். அந்த பெண்களும் மரத்துக்கு பின்னாடி இருந்ததுனால தப்பிக்க கூட வழி இல்லாம இருந்தாங்க. வந்தியத்தேவனோட உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவனோட உறுதி அணுவளவும் குறையல. தான் என்ன செய்யணும்னு ஒரு கணத்துக்கு மேல சிந்திக்காம கையில இருந்த வேலை குறிப்பாத்து ஒரே வீச்சா வீசினான். முதலையோட கெட்டியான முதுகுல உள்ள பாஞ்சு செங்குத்தா நின்னது. உடனே நம்ம வீரன் உடைவாள உருவிக்கிட்டு முதலைய ஒரேடியா தீத்து கட்டிட வேண்டியதான் அப்படின்னு உறுதியோட பாஞ்சு வந்தான். வந்து இத கேட்க வந்தியத்தேவனோட காதுக்கு நராசமா இருந்தது. இப்படி ஒரு அபாயகரமான நேரத்துல இந்த பெண்கள் எதுக்கு சிரிக்கிறாங்க? பாஞ்சு ஓடி வந்து திகச்சு நின்னான். அந்த பெண்களோட முகத்தை பார்த்தா பயமோ பீதியோ இல்ல, அதுக்கு மாறா கேலியும் சிரிப்பியும் தான் பார்த்தான். ஐயோ ஐயோன்னு கத்துனது இவங்க தானா அப்படின்னு அவனால நம்பவே முடியல. ஜோதிடர் வீட்டுல பார்த்த கம்பீரமான பொண்ணு, பெண்களே சும்மா இருங்கள், எதற்காக சிரிக்கிறீர்கள் அப்படின்னு அதற்ற குரல்ல கேட்டுச்சு. அது கூட கனவு மாதிரியே அவனுக்கு தோணுச்சு. முதல பக்கத்துல பாஞ்சு போய் வாள ஓங்கினவன் தயங்கி நின்னான். முதலையையும் பார்த்தான், அந்த பெண்களையும் உத்து பார்த்தான். வெக்கப்படுற அளவுக்கு அவன் மனசுல ஒரே சந்தேகம். டக்குன்னு முதலைக்கு எதிரில வந்து காப்பாத்த போற மாதிரி அந்த பெண்மணி வந்து நின்னான். ஐயா, தங்களுக்கு மிக்க வந்தனம். தாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னா அந்த பொண்ணு.
ஏப்ரல் 3 எப்படா வரும்னு காத்துட்டு இருந்த நம்ம நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நான் ஏப்ரல் 3ஆம் தேதி போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா அது ஒரு பெரிய கதை. என்னன்னு சொல்ல, பொன்னியின் செல்வனை விட கொஞ்சம் லாங்கா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். 14th எபிசோடோட சேர்த்து வானதியின் ஜாலமும் ரெடி. கேட்கலாமா?